வணக்கம். இந்த காணொளியில் அத்துரலிய ரத்ன தேரருடைய கைது பற்றியும் நிமல் லான்சாவின் கைது பற்றியும் இந்த காணொளியில் தரவிருக்கின்றேன். என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். இனி காணொளிக்குள் செல்லலாம், வாருங்கள். அத்துரலிய ரத்ன தேரரும் நிமல் லான்சாவும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்துரலிய ரத்ன தேரரும் நிமல் லான்சாவும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு முதல் உங்களுக்கு தெரியும், நான் முதல் என்னுடைய காணொளியில் தந்திருந்தேன். ராஜித சேனாரத்ன அவர்கள் நீதிமன்றத்திலே, உயர் நீதிமன்றத்திலே கைது செய்யப்பட்டு பின்னர் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவரை 9ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவிட்டப்பட்டது நீங்கள் அறிந்தது. நேற்று பாதாள உலகத்தைச் சேர்ந்த 5 முக்கிய நபர்கள், தேடப்படும் நபர்கள் இந்தோனேஷியாவில் வைத்து இலங்கை சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட நிகழ்வையும் நான் உங்களுக்கு தந்திருந்தேன். அது தொடர்பான தகவல்களையும் முன்னைய காணொளிகளில் தந்திருந்தேன். இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து இடம்பெற்று வரும் இந்த நிலையில் ராஜித சேனாரத்ன மற்றும் அத்துரலிய ரத்ன தேரர் ஆகியோர் நீதிமன்றத்துக்கு சமூகமளிக்காமல் தவிர்த்து வந்த நிலையிலே இன்று நீதிமன்றங்களிலே சரணடைந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன இருந்தா போல எல்லா கைதுகளும் அடுத்தடுத்து நடக்கின்றது என்று மக்கள் கைதுகள் நடக்கலாம் என்று எதிர்பார்த்தார்கள் மக்கள். ஆனால் இப்படி கைதுகள் நடக்கும் என்று எங்கள் மக்கள் எதிர்பார்க்கவில்லை. முதல் ஒளித்திருந்த அல்லது தலைமறைவாகி இருந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது சரணடை தொடங்கி இருக்கிறார்கள் அல்லது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்தோனேஷியா வரைக்கும் சென்ற சிஐடியினர் பாதாள உலக குழுக்களின் தேடப்படும் நபர்களை கைது செய்ய முடியுமாக இருந்தால் இலங்கையிலே ஒளித்திருக்கும் தங்களையும் ஒரு நாள் கைது செய்வார்கள் என்று தெரிந்தவுடன் இந்த தலைமறைவாகி இருந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் வெளியில் வந்து நீதிமன்றங்களிலே சமூகம் அளிக்க அல்லது சரணடைய தொடங்கியிருப்பதுதான் இங்கு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. இனி அத்துரலிய ரத்ன தேரருக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அத்துரலிய ரத்ன தேரர் இன்று நுகேகொடையில் நீதிமன்றத்திலே, இன்று சொன்னால் 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தரணி சகிதம் சென்று சரணடைந்தார். இன்று 1 மணி அளவிலே, 29ஆம் தேதி 1 மணி அளவிலே சட்டத்தரணிகள் சகிதம் சென்று சரணடைந்தார். அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியவுடன் நீதிபதி அவர்கள் அவரை 12ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவிட்டார். இது அத்துரலிய ரத்ன தேரர் 14 இரவுகளை சிறையில் கழிக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. என்ன சம்பவம் காரணமாக இந்த அத்துரலிய ரத்ன தேரர் கைது செய்யப்பட்டார் அல்லது நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது என்று பார்த்தால், 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு நடைபெற்ற பொது தேர்தலில் அப்பே ஜன பலய என்ற கட்சியின் சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று அந்த கட்சிக்கு கிடைக்கின்றது. அந்த கட்சியில் இருந்தவர்கள் எல்லோரும் அந்த ஒரு தேசிய பட்டியலுக்காக போட்டி போட தொடங்கினார்கள். இந்த நிலையில்தான் அத்துரலிய ரத்ன தேரர் என்ன செய்தார் என்று சொன்னால், கட்சியின் செயலாளரான திஸ்ஸ தேரரை கடத்தி செல்கின்றார். கடத்தி சென்று அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்றார், பயமுறுத்தல் விடுத்து அவரை தான் அந்த ஒரு தேசிய
பட்டியல் ஆசனத்தை பெறுவதற்கான ஆவணங்களில் கட்சியின் சார்பாக கட்சியின் செயலாளரான திஸ்ஸ தேரரை பயமுறுத்தி பலவந்தமாக கையொப்பமிடச் செய்கின்றார். கையொப்பமிட்ட பின்னர் அத்துரலிய ரத்ன தேரர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வலம் பெறுகின்றனர். இது சம்பந்தமாகத்தான் முறைப்பாடுகள் செய்யப்பட்டு சிசிஐடி விசாரணைக்காக இவரை அழைத்த போது இவர் விசாரணைக்காக சமூகம் அளிக்கவில்லை. இவர் இருக்கின்ற பன்சலையிலும் அவர் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட இடங்களிலும் சிசிஐடியினர் சென்று தேடுதல்களை மேற்கொண்டனர். அந்த நிலையிலும் அத்துரலிய தேரர் கிடைக்கவில்லை. இதை அடுத்து சிசிஐடியினர் கங்குடவில நீதிமன்றத்திலே ஒரு பிடியாணையை அத்துரலிய ரத்ன தேரரைக்கு எதிராக ஒரு பிடியாணையை பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த பிடியாணையின் நிமித்தம்தான் இன்று அத்துரலிய ரத்ன தேரர் கங்குடவில நீதிமன்றத்திலே சரணடைகின்றார் சட்டத்தரணி சகிதா. இதை அடுத்து நீதிபதி அவரை செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறையில் விளைக்கும்படி உத்தரவிடுகின்றார். அடுத்ததாக நிமல் லான்சா முன்னைய ஆட்சியில், அதாவது ராஜபக்ஷக்களுக்கு மிகவும் நெருங்கிய நபராக கருதப்படுவதுதான் இந்த நிமல் லான்சா. உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் நிமல் லான்சாவின் வீட்டை போதை வஸ்து தடுப்பு பிரிவினர் சுற்றி வளைத்து அவரை வீட்டை சோதனை செய்ய முற்பட்டு கொண்டிருக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஹெலிகாப்டரில் சென்று நிமல் லான்சாவை கட்டி அணைத்து அவரை பாதுகாக்கின்றார். அதன் காரணமாக நிமல் லான்சாவின் வீட்டை சோதனையிடுவதிலிருந்து தவிர்க்கப்பட்டது. போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அவருடைய வீட்டை சோதனையிடாமல் திரும்புகின்றனர். அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாம் கைவிடப்படுகின்றன. இந்த நிலையில்தான் 2006ஆம் ஆண்டு இவர் நிமல் லான்சா அவர்கள் ஒருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்பு பட்டு இன்று கொச்சிக்கடை போலீசாரினால் இவர் கைது செய்யப்படுகின்றார். அது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதில் இவர் சில நேரம் விளக்கமறியலில் வைக்கப்படலாம் அல்லது பிணையில் வெளிவரலாம். அதேவேளை இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட 5 போதை வஸ்து கடத்தல்காரர்களும் முதல் ஜகார்த்தாவில் ஒரு மாடிமனையில் தங்கியிருந்தார்கள். 7 நாட்களாக எங்களுடைய சிஐடியினரும் இந்தோனேஷியாவில் உள்ள விசேட போலீசாரும் கண்காணித்து வந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு 7வது நாள், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று காலை இவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ள முற்பட்ட போது இந்தோனேஷிய நேரப்படி அவர்கள் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு வேறு இடத்துக்கு அவசரமாக புறப்பட்டு விட்டார். இது சில நேரம் அவர்களுக்கு வேறு விதத்தில் ஏதாவது தகவல்கள் கிடைத்திருக்குமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. பின்னர் இவர்கள் அந்த இடத்தை விட்டு 60 அல்லது 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இன்னொரு பகுதியில் உள்ள ஒரு மாடி மனையில் போய் தங்குகின்றார்கள். முதல் இந்த மாடி மனையில் இவர்களில் 3 பேர் தான் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. பின்னர் 70 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து சிஐடியினரும் மற்றும் இந்தோனேஷிய போலீசாரும் சுற்றி வளைத்து இடத்தில் கைது செய்யப்படும் போது 5 பேர் இருந்தார்கள். ஒருவருடைய பெகோ சமந்தவின் மனைவி உட்பட 6 பேர் வருகிறார். அவர்கள் கைது செய்யப்படும் போது அது அவர்கள் தெரிவித்தது அப்பி இவரா என்ற சொற்கள் பாவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் இலங்கைக்கு கொண்டு வரலாம் என்று நம்பப்படுகிறது. இத்தோடு இந்த காணொளியை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை வேறொரு காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.